ஹாய் பசங்களா! நான் நேத்தியே உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் போர்ட்டல்ல எப்படிலாம் ஃபில் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நீங்க ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த விஷயம்லாம் கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கலாம்னு செக் பண்ணிக்கங்க. இப்ப தான் நீங்க ஃபில் பண்ண போறீங்கன்னா, இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து என்னென்னலாம் நீங்க ப்ராப்பரா ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ரைட். ஸோ முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவை? ஒரு சிஸ்டம் தேவை. ஓகேவா? மொபைல் ஃபோன்லேருந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க பசங்களா. எத பண்ணாலுமே ஒரு லேப்டாப்போ இல்ல கம்ப்யூட்டரோ வச்சு தான் நீங்க பண்ணணும். ஏன்னா, அதில தான் உங்களால ப்ராப்பரா எல்லா காலமையும் பார்க்க முடியும். நீங்க சப்போஸ் மொபைல்லேருந்தோ இல்ல டேப்லேருந்தோ நீங்க பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் வந்து சம்டைம்ஸ் விசிபிளா இருக்காது. அந்த மாதிரி சில டெக்னிக்கல் இஷ்யூலாம் வரும். அதனால நீங்க ஒரு லேப்டாப்லயோ இல்ல சிஸ்டம்லயோ இருந்தோ பண்ணுங்க. ஓகேவா? நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு சேவ் குடுக்குறப்ப அந்த ரெஃப்ரெஷ் ஆகுறப்பலாம் ஒவ்வொரு தடவ நீங்க திரும்பி ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி விஷயம்லாம் வரக்கூடாது அப்படின்னா, இன்டர்நெட் நல்லா இருக்க மாரி கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? போய் ஒரு கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு, சும்மா டிஎன்இஏ கவுன்சிலிங்ன்னு போடுங்க. ஜஸ்ட் டிஎன்இஏ மட்டும் போட்டாலே போதும். டிஎன்இஏ போனீங்கனாலே ஃபர்ஸ்ட் இந்த லிங்க்கே தான் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க 2 விஷயம் வரும். ஒண்ணு பிஆர்க் ரிஜிஸ்ட்ரேஷன் தனியா வரும். இது பிடெக் தனியா வரும் உங்களுக்கு. ஓகேவா? பிஇ, பிடெக் தனியா வரும். ஸோ நம்ம பண்ண போறது பிஇ, பிடெக் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ இப்ப இத நீங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாரி தான் வரும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ என்னென்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கவர்ன்மெண்ட் லோகோ எல்லாமே மேல இருக்கும். எந்த வெப்சைட் எடுத்தாலுமே இந்த லோகோ பக்கவா இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் மாத்தி போயிடாதீங்க. நீங்க கூகுள்ல டிஎன்இஏன்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வர லிங்க் தமிழ்நாடு கவர்மெண்டோட லிங்கா தான் இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணாலே போதும். ஓகேவா? So use the same name, date of birth and registration number as on your 10th HSC record. நான் சொன்னேன் இல்லையா? 10th-ல 12th-ல குடுக்குற மார்க் ஷீட்ல எல்லாத்துலயுமே நேம் ஒரே மாதிரி இருக்கணும். அதுல என்ன எப்படி குடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நேம் டைப் பண்ணுங்க. எதையுமே நீங்க மாத்தக்கூடாது. ஓகேவா? இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் cannot be changed later. நீங்க என்ன மொபைல் நம்பர் குடுக்குறீங்களோ, என்ன இமெயில் ஐடி குடுக்குறீங்களோ அது திரும்பி மாத்த முடியாது. நீங்க ஒன்ஸ் ஒரு நம்பரை குடுத்து உள்ள போயிட்டீங்கன்னா, திரும்பி அந்த நம்பர் யூஸ் பண்ண முடியாம போயிடும். ஓகேவா? அதனால ஒரே ஒரு தடவை ப்ராப்பரா எந்த மொபைல் நம்பர், எந்த இமெயில் ஐடிங்க ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நாங்க ஆல்ரெடி லாகின் பண்ணி பார்த்தோம். வேற ஒரு நம்பர்ல சரி பசங்களுக்கு பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நம்மளோட ஓன் நம்பர்ல பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தப்ப, என் நம்பர் லாக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் கொடுத்தேன்னா, இட் இஸ் ரிஜிஸ்டர்ட் பை அனதர் நம்பர் அப்படின்னு தான் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு அது வந்து லாக் ஆயிடும். அதனால நம்பரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வர மாதிரி நம்பரை வச்சுக்கோங்க. இமெயில் ஐடியை யூஸ் பண்ண எந்த இமெயில் யூஸ் பண்ணீங்களோ அந்த இமெயில் மாதிரி வச்சுங்க. சப்போஸ் மிஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஓகேவா? அடுத்தது டபுள் செக் எவ்ரிதிங் ஆக்சுவலி. ஓகேவா? எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. இமெயில் ஐடி மொபைல். ஓகேவா? அடுத்தது இஃப் யூ ஆர் அன்ஷூர் ஓபன் தி டிஎன்ஏ ஹோம் பேஜ் அண்ட் யூஸ் குயிக் லிங்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ். அதுலயுமே கொடுத்துருக்காங்க. ஹோம் பேஜ்ல குயிக் லிங்க்ஸ் ஒன்று இருக்கும். அதுலயே உங்களுக்கு வந்து டீடைல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா அதுல நீங்க செக் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்கிறது. அடுத்தது யூஸ் யுவர் பாஸ்வேர்ட் ஒன்லி ஆன் தி அஃபிஷியல் வெப்சைட். நீங்க என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ அதை தனியா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதை நீங்க மறந்துடவே கூடாது. அதை மறந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். பட் நீங்க எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். ஓகேவா? டு நாட் ஷேர் யுவர் பாஸ்வேர்ட் ஆர் என்டர் இட் ஆன் அ ஃப்ராடுலன்ட் சைட்ஸ். எங்கேயுமே நீங்க வந்து செட் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம நானும் தெரிஞ்சது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட நேம் ஃபில் பண்ணணும். நான் திரும்பவும் சொல்றேன் பசங்களா, 100 தடவை வேணாலும் திரும்பி சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க எதை ஃபில் பண்றதாலும் உங்களோட அஃபிஷியல் 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் கையில வச்சுட்டு அதுல எப்படி ஃபில் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரியே ஃபில் பண்ணுங்க. எதையுமே நீங்க மாத்தி ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மாறினாலும் உங்களோட டிஎன்ஏ கவுன்சிலிங் சீட் போயிடுச்சுன்னு வச்சுங்க. அது ரொம்ப முக்கியம். கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த என் பேர் ஃபில் பண்ணணுமா? ஓகேவா? தாமஸ். இப்போ சப்போஸ் இனிஷியல் எஸ் இருக்கு அப்படின்னா எஸ் போட்டுங்க. இல்ல எஸ் இல்ல அப்படின்னா எஸ் நீங்க விட்டுருங்க. இனிஷியல் இருந்தா இனிஷியல் போடுங்க. இனிஷியல் இல்லைனா இனிஷியல் போடாதீங்க. ஓகேவா? அடுத்தது ஓகேவா? ஆஸ் இன் 10th HSC மார்க் ஷீட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர். உங்ககிட்ட இல்ல அப்படின்னா அப்பாவோட நம்பர் இல்ல அம்மா நம்பர் யூஸ் பண்ணுங்க. ஆனா அந்த நம்பருக்கு இன்கமிங் கால், இன்கமிங் மெசேஜ் இப்ப ரீசார்ஜ் பண்ணதா இருக்கணும். ஏன்னா ஓடிபி வரும். அதுக்காக தான். ஓகேவா? சோ இதுக்கு நான் என் நம்பரை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 10 டிஜிட் நம்பர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் தான் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு வேலிடான இமெயில் ஐடி இருக்கணும். ஓகேவா? ஸோ இமெயில் ஐடி கொடுத்துக்கலாமா? ஓகே. வேலிடான இமெயில் ஐடி கொடுத்தாச்சு. ஓகேவா?
ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணி வேலிடான நம்பர் கொடுத்ததும் உங்களுக்கு க்ரீன் டிக் காட்ட ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்தது வேற என்ன இருக்குது? கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ். திரும்பி அதே இமெயில் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணணும். இங்கே டைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் பண்ணியிருக்கீங்களாங்கிறது கிளியரா இருக்கும். ஓகேவா? ஸோ அதே இமெயில் ஐடி. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகேவா? ரைட். ஃபுல்லாவே நீங்க டைப் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் நீங்க எப்படி செலக்ட் பண்ண சொல்றேன் பாருங்க. முதல்ல இத கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இது வருமா? மேல இருக்க இயரை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இயர் வந்துரும். இதுல நீங்க முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு எந்த வருஷம்னு காட்டும். இப்போ நான் வந்து என்னோட ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் கொடுக்க முடியாது. ஏன்னா அது உள்ளேயே போவாது. அதனால என்ன பண்றேன்? 28ல இருக்கிற ஒரு டேட் ஆஃப் பர்த் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ மந்த்தும் கரெக்டா மந்த் கொடுத்துடலாம். ஓகேவா? கொடுத்துட்டோம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேவா? அதுல கீழே வந்திருக்கும் வெதர் +1 பாஸ்ட் ஆர் நாட். அது ரொம்ப முக்கியம். பாஸ் ஆனா நம்ம இது பண்ண முடியும். எஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்தது குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் டிஎன் தமிழ்நாடு HSC. இது ஆல்ரெடி எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு. அது நீங்க எதுவும் பண்ண தேவை கிடையாது. கடைசியா வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும். ஒரு அடிஷனல் சிம்பிள் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். இது எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த மாதிரி போட்டேன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நீங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்னு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கேபிட்டல் லெட்டர் கண்டிப்பா இருக்கணும். ஒரு ஸ்மால் லெட்டர் கண்டிப்பா இருக்கணும். ஒரு சிம்பிள் இருக்கணும். இந்த ஹேஷ்டேக், அலைஸ் அந்த மாதிரி சிம்பிள் இருக்கணும். ஒரு நம்பர் இருக்கணும். இந்த 4 இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா போதும். ஓகேவா? ஜெனரலா நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா எனக்கு எப்படி வச்சுக்கணும்னா என் பேரு. அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலு, அலைஸ் போட்டு எனக்கு தேவையான ஒரு நம்பர். ஏதோ ஒரு நம்பரா இருக்கும். சில பேருக்கு பொறந்த தேதியா இருக்கணும், பொறந்த இயரா இருக்கணும். எது மாதிரி வேணா வச்சுக்கங்க. ஓகேவா? சும்மா சொல்றேன். இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணல. உங்களுக்கு எப்படி தெரியும் தேவை. ஆனா இது 4ம் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? அதே பாஸ்வேர்ட திரும்பி நீங்க கீழ டைப் பண்ணணும். ஓகேவா? பாஸ்வேர்ட் டு நாட் மேட்சா? ஓகே. ஸோ அப்போ 2 பாஸ்வேர்டு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரீன் டிக் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? சேவ் கொடுத்துடணும். ஓகேவா? ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு சேவ்? ஏன்னா இது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நம்பர், இமெயில் ஐடி தான் ரொம்ப முக்கியம் பசங்களா. நம்பர், இமெயில் ஐடி அதுக்கப்புறம் பேரு. இது 3 முக்கியம். அது ஏதாவது சின்ன சேஞ்ச் இருந்தாலும் மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால ப்ராப்பரா செக் பண்ணிட்டு கொடுங்க. இப்போ நான் கரெக்டா கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால எஸ் கொடுத்துட்றேன். ஓகேவா? எஸ் கொடுத்தோன்னே இதெல்லாம் வந்து வேற விஷயம். அதை விட்டுருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? ஸோ அந்த ஓடிபி நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு ஆல்ரெடி ஓடிபி வந்திருக்கும். வந்துருச்சு. ஓகேவா? கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி வந்து திரும்பி ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துரும். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்க அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்க. இப்போ உங்க பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க அப்படிங்கிறது வரும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து என் சிஸ்டம்ல செட் பண்ணிருக்கிறதுனால பாஸ்வேர்ட் ஆட்டோமேட்டிக்கா இமெயில் ஐடியும் பாஸ்வேர்ட் வந்துருச்சு. ஆனா நீங்க உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து உங்க பாஸ்வேர்டை கொடுத்து திரும்பி நீங்க என்ன பண்ணணும்? லாகினை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கவுண்ட் ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? இப்போ உங்க அக்கவுண்ட் ஓப்பன் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்ப்பீங்கன்னா மேல பாருங்க நிறைய விஷயம் இருக்கும். ஓகேவா? மேல வந்து உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பர்சனல், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப், ஸ்கூல், அகாடமிக், பிரிவியூ, பேமெண்ட் அப்புறம் ஃபைனலா ரிப்போர்ட் வந்துரும். ஓகேவா? சோ முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? உங்க தனிப்பட்ட இன்ஃபர்மேஷன், உங்கள பத்தின டீடைல்ஸ் என்னென்ன பார்த்துலாமா? முதல்ல உங்க நேம். அதுல நீங்க எதுவும் மாத்தவே முடியாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி டைப் பண்ணிருப்பீங்க. அங்க என்ன டைப் பண்ணீங்களோ அதே நேம் இங்க வந்துரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இனிஷியல் இருந்தா இனிஷியல், இல்லனா இல்ல. செகண்ட் நேம் இருந்தா செகண்ட் நேம். எப்படி உங்க 10th மார்க் ஷீட் இருக்கோ அதே மாதிரி நேம் இருக்கணும் இதுல. செக் பண்ணீங்க. 2 ஆதார் நம்பர். உங்களோட ஆதார் நம்பரை இத ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேவா? உங்களோட ஆதார் நம்பர். இது ஆதார் நம்பர் இல்ல. சும்மா ரேண்டம் நம்பர் தான். என்னோட ஆதார் நம்பர் கிளிக் பண்ணியாச்சு. ஓகேவா?
அடுத்தது டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கம்யூனிகேஷன் அட்ரஸ். இந்த அட்ரஸ் வந்து உங்க ஆதார்லயோ இல்ல உங்களோட ஓட்டர் ஐடி இல்லைன்னா பரவாயில்ல. ஆதார்ல உங்களோட அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், சென்னை 6,09,000 போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது இதே மாதிரி இப்ப சப்போஸ் நீங்க அதே அட்ரஸ் தான் தங்கி இருக்கீங்க. சில பேருக்கு எப்படின்னா, இப்ப நான் வாடகை வீட்ல இருக்கேன்னா, அந்த வீட்டை வச்சு தான் ஆதார் கார்டு எடுத்திருப்பேன். அப்ப நான் வேற வீடு ஷிஃப்ட் ஆயிட்டேன்னா, அந்த அட்ரஸ் தான் கம்யூனிகேஷன் அட்ரஸ். அந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் லெட்டர் வரதெல்லாம் வரும் ஆக்சுவலி. ஓகேவா? சப்போஸ் நீங்க போட்டிருக்க அட்ரஸ்ல தான் நீங்க தங்கி இருக்கீங்கன்னா, இந்த சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸை கிளிக் பண்ணிடுங்க. அங்க என்ன ஃபில் பண்ணீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அது இங்க வந்துரும். சப்போஸ் இல்ல நீங்க வந்து வேற அட்ரஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, அப்ப என்ன அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கீழ ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். என்ன ஸ்டேட்டு? தமிழ்நாடு தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்கும். அதுல என்ன மாவட்டம்? ஓகேவா? இப்ப நான் வந்து சென்னை மாவட்டத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுல என்ன தாலுக்? அது என்ன தாலுக் அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப மதுரை வயல் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோட். ஓகேவா? பின்கோடு வந்து உங்க இதெல்லாமே வந்து உங்கள்ட்ட உங்க வீட்லயே கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, உங்க வீட்ல கேளுங்க. அம்மா நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் இல்ல எந்த தாலுக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? சப்போஸ் தெரியலன்னா உங்க அட்ரஸ போட்டு இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது, எந்த தாலுக்குல வருது நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலும் வரும். ஓகேவா? அடுத்தது நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்னா நீங்க எந்த சொந்த ஊர். சொந்த ஊரு சில பேர் ஊர் வேற மாரி இருக்கும். ஆனா வேற இப்ப எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த ஊர் காரைக்கால். செட்டில் ஆனது சென்னை. அந்த மாரி இருக்க பட்சத்துல நம்ம இந்த மாரி சூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஒண்ணா தான் இருக்கும். அதனால இத பத்தி வொரி பண்ணிக்க தேவையில்ல. ஓகேவா? அடுத்தது நீங்க பாருங்க. சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ். அதாவது சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை. நீங்க வந்து அது நீங்க இருக்கிற இடம் வந்து கார்ப்பரேஷனா, இல்ல முனிசிபாலிட்டியா, இல்ல டவுன் பஞ்சாயத்தா, இல்ல வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படிங்கிறது 2 விஷயம். இப்ப சென்னைனா சென்னை கிரேட்டர் கார்ப்பரேஷன் வரும். சிலது வந்து முனிசிபாலிட்டில வரும். சிலது வந்து டவுன் பஞ்சாயத்து வரும். சிலது வில்லேஜ் இதுல வரும். ஸோ அதுல எதுல வருதுன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா உங்களோட பேரு, உங்களோட ஊர் பேரை போட்டு எந்த இது கீழ வருதுன்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நெட்லயே காமிக்கும். இப்ப சென்னை வந்து கிரேட்டஸ்ட் கார்ப்பரேஷன்ங்கிறனால கார்ப்பரேஷன் நம்ம கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது ஜெண்டர். மேல் ஆர் ஃபீமேல் கிளிக் பண்ணுங்க. அடுத்தது மதர் டங் எல்லாருக்குமே தமிழ் இருக்கும். தமிழ கிளிக் பண்ணிக்கங்க. சப்போஸ் வேற லாங்குவேஜ் இது பண்ணுங்க. இது வந்து நேஷனாலிட்டி. இது வந்து எய்தர் நீங்க இந்தியனா இருக்கலாம், இல்ல ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி சில பேர் இருப்பாங்க. அவங்க கூட இருக்கலாம். பட் ஆனா மோஸ்ட்லி இந்தியனா இருப்பாங்க. அதர்ஸ்னா அதர்ஸ் கிளிக் பண்ணுங்க. அதர்ஸ் ஏன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் வரமாட்டாங்க. ஸோ இட்ஸ் ஓகே. பிறப்பிடம் வந்து தமிழ்நாடு. அதர்ஸ் இருந்தீங்கன்னா அதர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கேட்கும்? எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கேட்கும். ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் ஆக்சுவலி. அது நீங்க தமிழ்நாடுனா அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது ஃபைனலாக ரிலீஜன். இதில் வந்து கிறிஸ்டியனா, முஸ்லீமா, ஹிந்துவா அப்படிங்கிறது தனியாக கேட்கும். அது அடுத்து இல்லாமல் கம்யூனிட்டி கேட்கும் ஆக்சுவலாக. கம்யூனிட்டியில் ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்ஏ, எஸ்டியில் எது நீங்கள் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நேம் ஆஃப் த கேஸ்ட். இதுல வந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கேட்டகரியில வர எல்லா நேம் ஆஃப் த கேஸ்ட் வரும். சப்போஸ் நீங்க மேல தப்பா சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வராது. சப்போஸ் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். ஓகேவா? கேட்டகரி சர்டிஃபிகேட் இருக்கும். அதுல என்ன இருக்கோ அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? சப்போஸ் நான் ஏதோ ஒன்று சூஸ் பண்றேன். ஓகேவா? அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர். கண்டிப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். முக்கியமான சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லியிருந்தேன். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் ரேண்டமா நம்பர் போடுறேன். ஓகேவா? அடுத்தது நேம் ஆஃப் யுவர் ஃபாதர். இதுவுமே நீங்க எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, ஆதார் கார்டுலயோ இல்ல ஏதாவது ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட் எடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ல எப்படி ஃபில் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரியே ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இதில் நான் என்னோட அப்பா பேரை ஃபில் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்தது நேம் ஆஃப் தி மதர். அதுவும் வந்து கரெக்டா ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? இனிஷியல் இருந்தா இனிஷியல் போடுங்க. இனிஷியல் இல்லனா இனிஷியல் விட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது உங்க பேரண்ட்ஸ் நம்பர் கொடுத்துங்க. இது எதுக்காகனா ரிசல்ட் வரப்போ உங்க நம்பருக்கு மட்டும் இல்லாம உங்க பேரண்ட்ஸோட நம்பருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ உங்க பேரண்ட்ஸோட நம்பர் இதை கொடுத்துங்க. இதுக்கு ஓடிபிலாம் தேவை கிடையாது. ஓகேவா? ஓகே. கொடுத்துட்டு திரும்பி ஒரு தடவை எல்லா பேஜ்லயும் நீங்க முடிச்சிட்டு சேவ் அண்ட் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபுல்லா செக் பண்ணணும். அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. எதையாவது நம்ம மாத்தி கொடுத்துருக்கோமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ரீட் பண்ணுங்க. இது வந்து நீங்க ஒரு 5 நிமிஷத்துல ஃபில் பண்ணிட்டு போற ஃபார்மே கிடையாது. நீங்க ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் இன்ஃபேக்ட் 2 ஹவர்ஸ் கூட நீங்க உட்கார்ந்து ஃபில் பண்ணுங்க. ஏன்னா இது உங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போறது. ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு 2 இயர்ஸ் ஆகும். ஓகேவா?
அதனால உங்களுக்கு ஒரு சீட் வந்து கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. இந்த 2 ஹவர்ஸ் பரவால்ல. நீங்க உட்கார்ந்து பொறுமையாவே நீங்க இது பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கடைசியா நீங்க என்ன பண்ணணும்? சேவ் அண்ட் கன்டின்யூ குடுக்கணும். சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. இது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழ வரவங்க. ஓகேவா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வெதர் யூ ஆர் எ கேண்டிடேட் அண்டர் அ கோட் ஆஃப் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பெர்சன். அதாவது 8th, 9th, 10th, 11th, 12th நீங்க ஏதாவது வந்து ஸ்போர்ட்ஸ்ல இது பண்ணியிருக்கீங்க, நேஷனல் லெவல் காம்படிஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, இல்ல அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நீங்க எஸ் குடுங்க. எஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான ரிசர்வேஷன் தனியா போயிடும். அது இல்லன்னா நோ குடுத்துருங்க. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன். அதாவது உங்க ஃபேமிலில யாராவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல வந்து வொர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எஸ் குடுங்க. அப்படி இல்லன்னா நீங்க நோ குடுத்துருங்க. டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன். டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன்னா உங்களுக்கு பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க எஸ் குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க நோ குடுத்துக்கலாம். எஸ் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கேட்கும். டிஃபரண்ட்லி ஏபிள்டு டைப் என்ன டைப்பு? அடுத்தது யூனிக் டிசபிலிட்டி ஐடி நம்பர் உங்களுக்கு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அத நீங்க ஃபில் பண்ணணும். டிஃபரண்ட்லி ஏபிள்டு ஸ்டேட் ஐடி, அடுத்தது எக்ஸ்டெண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி. இது எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்க ஃபில் பண்ணணும். அது உங்களோட டாக்குமெண்ட்லயே இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இல்லன்னா நீங்க நோ குடுத்துருங்க. நோ குடுத்துட்டு சேவ் அண்ட் கன்டின்யூ. இது ரொம்ப சிம்பிளஸ்டான ஸ்டெப். ஓகேவா? அடுத்தது வேற என்ன இருக்குது? ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்களுக்காக. சப்போஸ் நம்மளோட ஹோல் ஃபேமிலியே வந்து அண்டர் பிலோ பவர்ட்டி லைன் இருந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி நெறைய இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன். உங்க அப்பா, அம்மா என்ன பண்றாங்க பாருங்க. சப்போஸ் வந்து இதுல மென்ஷன் பண்ணாத வேற ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க அதர்ஸ் கிளிக் பண்ணி நீங்க ஃபில்டர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ சப்போஸ் நான் அக்ரிகல்ச்சர்னு போறோம். ஆனுவல் இன்கம் கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிருங்க. அதுல என்ன ஆனுவல் இன்கம் இருக்கோ அத நீங்க ஃபில் பண்ணணும். இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு 40,000 போடுறேன். ஓகேவா? அடுத்தது ஆர் யூ த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்? இது கேட்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ்ல ஒரு கன்செஷன் இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவங்க சர்டிஃபிகேட் கேட்பாங்க. சப்போஸ் ப்ளீஸ் டைப் த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் உங்களுக்கு கேட்பாங்க. சப்போஸ் இல்லைன்னா நீங்க நோ கிளிக் பண்ணுங்க. இது மூலியமா உங்களுக்கு ஃபீல வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு நிறையா. அடுத்தது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்ட் கிறிஸ்டியன் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து தனியா ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. அது வந்து நம்ம கொடுக்க தேவையில்ல ஆக்சுவலி. less than 2.5 lakhs to avail PMS scholarship. அது வேற. ஆர் யூ பிளானிங் டு அவைல் எஜுகேஷன் லோன்? ஸோ உங்களுக்கு எஜுகேஷன் லோன் எடுத்து விருப்பப்படுறீங்களா? இல்லை நீங்கள் ஓனாக கட்டி போறீங்களா? ஸோ எஸ் கொடுத்தீங்கனாலும் நோ கொடுத்தீங்கன்னா ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இதெல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக வந்து காட்டும். அவ்வளோ. ஓகேவா? அடுத்தது ஸ்கூல் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்டகரி ஆஃப் ஸ்கூல். செலக்ட் த கேட்டகரி ஆஃப் ஸ்கூல். ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டடா இல்லை பிரைவேட்டா நீங்கள் செக் பண்ணணும் முதல்ல. உங்கள் ஸ்கூல்ல நேம்லேயே இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேவா? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸ்டேட் சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்கூல் லொகேஷன். அகைன் இது வந்து கார்பரேஷன் சிட்டியில் வருதா, இல்லை முனிசிபாலிட்டியில் வருதா, இல்லை வந்து டவுன் பஞ்சாயத்தில் வருதா, இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்தில் வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். இப்போ சென்னையிலனா உங்களுக்கு கார்பரேஷனில் வரும், அது இதாயிடும். அடுத்தது ஹேவ் யூ ஸ்டடிட் 6th to 12th இன் தமிழ்நாடு? ஸோ நீங்க அது வந்து எஸ் ஆர் நோ இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்து நீங்க எஸ் ஆர் கொடுக்கணும். 6வதுலேருந்து 12 வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டிலே படிச்சீங்கன்னா எஸ். ஹேவ் யூ ஸ்டடிட் ஃப்ரம் 5th to 8th இன் த பிரைவேட் ஸ்கூல் அண்டர் RTE ஆர் 9th to 12th இன் த கவர்மெண்ட் ஸ்கூல்? ஸோ அந்த மாதிரி வந்து பிரைவேட் டு கவர்மெண்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கீங்களா? எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. ஹேவ் யூ ஸ்டடிட் 6th to 12th இன் த கவர்மெண்ட் ஸ்கூல்? ஃபுல்லாவே கவர்மெண்ட் ஸ்கூல் 6th and 12th படிச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கன்செஷன் இருக்குது. அதுக்கு நீங்க எஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? எஸ் கொடுத்தா எஸ்னா எஸ், நோனா நோ. ஓகேவா? அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதாவது 6thலேருந்து 12th வரைக்கும் எல்லாமே ஒன்னொன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்க ஏதாவது ஒரு ஸ்கூல் இப்போ சப்போஸ் வந்து எல்லாருமே அதாவது நான் 6வதுலேருந்து 12 வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் ஃபில் பண்ணிட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2022 கரெக்டா? இது வந்து தமிழ்நாடு ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்குது. செலக்ட் டிஸ்ட்ரிக்ட். நான் அரியலூர் செலக்ட் பண்றேன். அடுத்தது அந்திமடம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்றேன். நேம் ஆஃப் த ஸ்கூல் வந்து GS கவரப்பாளையம் ஸ்கூல். ஓகேவா? மீடியம் எந்த மீடியம்? இங்கிலீஷா தமிழா? தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்கூல் டைப் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல். இப்போ சப்போஸ் வந்து நீங்க ஃபுல்லாவே ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்னா அப்ளை 6th to 12th இதை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து செலக்ட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஃபில் ஆயிடும். இது வந்து ஒரே ஸ்கூல்ல படிச்சிருந்தா மட்டும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணி இது பண்ணிட்டு எந்த ஸ்கூல்ல நீங்க வேற இதுல படிச்சீங்களோ அதை மட்டும் தனியா ஃபில் பண்ண மாதிரி பாத்துங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எந்தெந்த வருஷத்துல எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, என்ன கோட்டால வருது, என்ன இதுல வருது எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த 7.5 கோட்டாலாம் வரும். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா
எப்பயுமே பாருங்க இது மட்டும் பெரிய இதா இருக்கும் ஆக்சுவலி. அதனால இந்த சைடு நீங்க லெஃப்ட்ல ஸ்க்ரோல் பண்ணி அத நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். மறந்துடாதீங்க. ஓகேவா? பண்ணிட்டு சேவ் அண்ட் கன்டின்யூ. ஓகேவா? சப்போஸ் நம்ம 4 ஸ்டெப் முடிச்சாச்சு. 5வது ஸ்டெப் அகாடமி. அகாடமி என்ன பண்ணணும்? குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் டிஎன்ஹெச்எஸ்சி எக்ஸாம் நீங்க முடிச்சிருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே இதாயிடும். நேம் ஆஃப் த போர்ட் எக்ஸாமினேஷன். ஓகேவா? அதுவும் வந்து ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். அத நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த எல்லா நம்பருமே உங்க 10th மார்க் ஷீட் இல்ல 12th மார்க் ஷீட்ல குடுத்திருப்பாங்க. பிஆர்என் நம்பர் அப்படி சொல்லி குடுத்திருப்பாங்க. என்டர் ஆஸ் கிவன் இன் த ஹெச்எஸ்சி மார்க் ஷீட். 12th மார்க் ஷீட் ஒரு நம்பர் குடுத்திருப்பாங்க. சோ அத வச்சு நீங்க ஃபில் பண்ணனும். சோ ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்தது ஹெச்எஸ்சி ரோல் நம்பர். ரோல் நம்பர் வேற, பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேற, இஎம்ஐஎஸ் நம்பர் வேற ஆக்சுவலி. எம்எஸ் நம்பர் வேற. சோ இது மூணுமே வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. அதுல நீங்க ஃபில் பண்ணுங்க. அடுத்தது ஹெச்எஸ்சி ரோல் நம்பர். சோ அதுவும் நான் வந்து ஒரு ரேண்டம் நம்பர் எடுத்துக்கிறேன். அடுத்தது குவாலிஃபை இயர் 2026 இருக்கணும். சப்போஸ் போன வருஷம் குவாலிஃபைடா இருந்தீங்கன்னா அது ஆக்சுவலா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த வருஷம் குவாலிஃபைட் பீப்பிள் மட்டும் தான் இது. அடுத்தது ஹெச்எஸ்சி குரூப் வந்து ஹெச்எஸ்சி அகாடமிக், ஹெச்எஸ்சி வொகேஷனல். இது என்னன்னு பாத்தீங்கன்னா சில ஸ்போர்ட்ஸ் பசங்க என்ன பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு போகாம தனியா அதாவது ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க ஸ்கூலுக்குலாம் போகாம தனியா படிப்பாங்களா அது வந்து அவங்க வெக்கேஷனல் ஆக்சுவலி. மற்றபடி நார்மலா நீங்க ஸ்கூல் போறீங்கன்னா ஹெச்எஸ்சி அகாடமிக் தான் வரும். எல்லாருக்குமே ஹெச்எஸ்சி அகாடமிக் தான் வரும். ஓகேவா? அடுத்தது குரூப் கோடு. இந்த குரூப் கோட்ல நிறைய இருக்கும் இல்லையா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல பயாலஜி இல்ல பயோ கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி இது பண்ணிருப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி எல்லாரும் இதை தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இது வரைக்கும் அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபைனல் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ். ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் நீட்? இதெல்லாம் வந்து சும்மா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான். நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்தது ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் ஜேஇ? ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன்? இது வந்து ஐஎம்யூசிடி வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மெரைன் இன்ஜினியரிங்காக போறது. ஓகேவா? பண்ணிருந்தீங்கன்னா அது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். நோ கொடுத்தா நோ கொடுத்து தேவையிடும். ஓகேவா? எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர். இந்த எம்எஸ் நம்பர் ரொம்ப முக்கியம். சப்போஸ் வந்து அது இல்லை அப்படின்னா அதுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்க ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இது இருக்க பட்சத்தில் நீங்க நம்பரை ஃபில் பண்ணா மட்டும் போதும். should be a minimum of 8 digit number. ஓகேவா? சோ எம்எஸ் நம்பர் கொடுத்தாச்சா? அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நம்பர் இஃப் அப்ளிகபிள். அதாவது இது யாருக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுல இல்லாம வெளில போய் படிச்சுட்டு வர பசங்களுக்கு மட்டும் தான். நேட்டிவ் சர்டிபிகேட் மோஸ்ட்லி யாருக்கும் தேவைப்படாதீங்க. ஓகேவா? அது இஃப் அப்ளிகபிள் தான். அது நீங்க ஃபில் பண்ண அவசியம் கிடையாது. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஒரு தடவை ஃபில் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. ஓகேவா? கடைசியா வந்து உங்களுக்கு ப்ரிவியூ வந்துரும். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். கரெக்ட்டா செக் பண்ணிக்கங்க. அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்கு ஃபுல்லா கரெக்ட்டா செக் பண்ணிக்கங்க. ஸ்காலர்ஷிப் இன்ஃபோ இதுவுமே கரெக்ட்டா செக் பண்ணிக்கங்க. ஸ்கூல் ஸ்டடி இது எல்லாமே கரெக்ட்டா செக் பண்ணீங்க. எந்தெந்த வருஷம் எந்தெந்த இயர்ல படிச்சீங்க, எந்தெந்த கிரேடு எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அது எல்லாமே கரெக்ட்டா பாத்துங்க. அடுத்தது அகாடமிக் இன்ஃபோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ட்டா பாத்துக்கோங்க. எம்எஸ் நம்பர், பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அடுத்தது வந்து ஹெச்எஸ்சி ரோல் நம்பர் இது எல்லாமே சேமா இருக்காங்கன்னு பாத்துக்கங்க. இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா கடைசியா வந்து ப்ரிவியூ கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டினியூ டு பே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதுக்காகும் you are proceeding to make payment once payment is made you will not be able to modify the details. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஒரு தடவை படிச்சுட்டு போங்க. கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு இந்த போர்ட்டல் வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே பேமெண்ட் கார்டு காட்டுதா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு? 500 ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ do not pay more than once please verify your payment number. ஸோ அடுத்தது இதில் வந்து என்னென்ன இது இருக்குது? ப்ளீஸ் செலக்ட் ஒன் பேமெண்ட் கேட்வே. ஸோ இதில் 4 இருக்குது ஆக்சுவலி. இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், HDFC பேங்க். இது எது வேணா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பே இதுக்கு போயிடும். ஸோ பே வித்ல போயிட்டு நீங்கள் எப்படின்னா கொடுக்கலாம். யூபிஐ கொடுத்தீங்க ஸ்கேன் அண்ட் பே கொடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு ஸ்கேன் கார்டு வந்துடும். ஓகேவா? ஜென்ரேட் QR கொடுத்தீங்க அப்படின்னா இந்த QR கோடு வரும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து அதாவது இது இருக்கும்ல ஜிபே இருக்கு இல்லையா? ஜிபேல போயிட்டு ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் போயிட்டு ஸ்கேன் பண்ணினாலே உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். நீங்கள் பே பண்ணினாலே உங்களுக்கு முடிஞ்சிடும். வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள இது பண்ணி ஆகணும். இதை பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் பசங்களா. இவ்வளோதான் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்கு. இது நான் உங்களுக்கு 10 நிமிஷத்தை காமிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து ஃபுல்லாக 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொன்றையும் ட்வைஸ் இல்லை 3 times செக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணுங்க பசங்களா. ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் சரி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால நான் திரும்பியும் சொல்கிறேன் ப்ராப்பராக உட்காந்து எல்லா நம்பரும் இப்போ இந்த 3 நம்பர் முக்கியமாக தேவை இல்லையா? ரோல் நம்பர், எம்எஸ் நம்பர், பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது தேவை. அது இல்லாமல் எல்லா டாக்குமெண்ட்ல இருக்க டாக்குமெண்ட் கையில் வச்சுட்டு நேம் பார்த்து டைப் பண்ணுங்க. அப்பா நம்பராக இருக்கட்டும், அப்பா பேராக இருக்கட்டும், இல்லை அம்மா பேராக இருக்கட்டும், இல்லை உங்கள் நேமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்து டைப் பண்ணுங்க. 12th வரைக்கும் இல்லை 6th 12th வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷனும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஸ்கூலு, டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா எல்லாமே கரெக்டாக பார்த்து போடுங்க. எதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணிடலாம். அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்லோட் ஃபேஸ் வரும். அப்லோட் ஃபேஸை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. எல்லாரும் நல்லா பண்ணுங்க. நல்ல காலேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். பை பை.